சூர்யா ஏன் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? எவ்வளோ பேருக்கு தெரியுமா படிப்பு அவர் கொடுத்துன்னு இருக்காரு, அகோரம் ஃபவுண்டேஷன் கொடுத்து. இவர் இப்போ என்ன பண்ணுறாரு? அவர் அவ்வளோதாங்க. நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன்னா எல்லாரும் ஆஃபீஸ்லேயே வீட்லேயும் பண்ணால் நாளைக்கு சட்டசபையே வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் மாற்றிட்டாங்கன்னா எங்கே போவீங்க? இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. அடிப்படை மாற்றம் தான் தேவை. விஜய்லாம் அவனால் கற்றுக்குட்டி. இது வரைக்கும் தனியாக ஏதாவது ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரா, ஒரு கதை எழுதியிருக்கிறாரா? ஏதாவது சிந்தனை அறிவு இல்லாத ஒரு ஆளை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இப்போ தான் வந்தானே முதலமைச்சர் செய்து வேலைன்றது நான் வாய்ப்பு கொடுத்து நீ சரியில்லைனா திருப்பி மாற்றிடலாமா? 5 வருஷம் அவர் தானே. விஜய்க்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நல்லா பேச சொல்லுவார், நல்லா பேச சொல்லு, அதுக்கப்புறம் அரசியல் அனுபவம் வரும். நல்லா பேச சொல்லு ஃபஸ்ட்டு, நீ சொல்கிறத அப்படி போட்டு விடு, அப்போ பார்த்து யாராவது கேட்கட்டும். இப்போ இருக்கிற சூழலில் வாய்ப்பு கொடுக்குற நிலைமையில் இல்லை. இங்கே மத கலவரங்களோ மதம் எதுக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இதுக்கு உறுதிமிக்க ஒரு அரசாங்கம் வேணும். வலுவாக எதிர்த்து நிற்கிறோம். இவங்க நிச்சயமாக முடியாது. கரூரில் 41 பேர் இறந்தாங்க. அதை போய் நின்று ஃபேஸ் பண்ண கூட முடியல. ஒரு மாஸ் லீடராக கூட இருக்கட்டும், இல்லை மக்களில் பிரபலமான தலைவராக கூட இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட இடத்துல நிற்கக்கூடிய ஆள் தானே தலைவராக இருக்க முடியும். கரூர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 76 நாள் அவங்களே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இவர் வீட்டில் உள்ள உட்காந்துருக்கிறாரு. இப்போ தான் பிரச்சாரத்துக்கு வெளியே வராரு. சொந்தமாக கூட அவரால் வசனம் பேச முடியாது. சினிமா படத்தில் நடிக்கணும்னா கூட ஒரு பாடல் ஆசிரியர் இருக்கணும், கதாசிரியர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும். இவங்களோட கூட்டு முயற்சியில் தான் ஒரு நடிகர் நடிக்க முடியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுதான் நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு அவர் திறக்க மாட்டார் இப்போ. ஏன்னா பிஜேபியினுடைய அண்டர்ஸ்டாண்டில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மக்களுக்கு தெரியும், பொதுமக்களுக்கு இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் என்ன நடக்குது, என்ன போகுது வருதுன்னு எல்லாமே தெரியும். இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்து மதத்தை சேர்ந்தவங்கெல்லாம் கலவர பூமியாக தான் ஆக்கிறதுக்கு நினச்சாங்க. அதை நம்மளுடைய முதலமைச்சர் இரும்புக்காரன் கொண்டு அடக்கிட்டார். இது மக்கள் வரவேற்றாங்க. திருப்பரங்குன்ற மக்களே இதை பாராட்டுறாங்க. இவங்களை அவங்களே விரட்டி அடித்தாங்க. இதுதான் உண்மை. விஜய் நல்லவர் தான், ஆனால் இருந்தாலும் நாங்கள் அவருக்கு போட மாட்டோம் ஓட்டு. ஸ்டாலின் தான் போடுவோம். அதுக்கெல்லாம் யாருக்குமா போட மாட்டோம். ஸ்டாலின் தான். அவரு தான் எப்பயுமே. புதுசாக வந்தவங்களாம் இது கிடையாது. எடுத்தோடனே யாருமே வர முடியாது, கஷ்டப்படணும். ஆனால் அவர் பேசுகிற பேச்சு சரிவே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் ரீசெண்டாக பேசணும். அவர் பேசுகிற பேச்சு உங்களுக்கே நீயே சொல்கிறது சரியாகுதா இல்லையா? மத்திய சட்டம் போட்டால் அந்த மூலயமா எதனா தவறு இருந்தாலும் மாநிலத்தை தான் எதிர்க்கிறாரு. நான் மாநிலம் எதனா சொன்னாலும் மாநிலத்தை எதிர்க்காரு. அப்போ 2 போக்கும் முரண்பாடாகவே இருக்குது இல்லையா? திருப்பரங்குன்றத்தை வச்சே நம்ம பேசலாம். அது மத்திய பாஜக செய்கிற விஷயம். அதுக்கு வாயை திறக்க மாட்டார். கரூர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 76 நாள் அவங்களே அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இவர் வீட்டில் உள்ள உட்காந்துருக்கிறாரு. இப்போ தான் பிரச்சாரத்துக்குன்னு வெளியே வராரு. ஸோ அவர் எதமோ தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை பார்த்துக்கிற மாதிரியும், தன்னிலையில் எப்படி சொல்கிறது, ஒரு அரசியலை சினிமா மாதிரி கொண்டு வர மாதிரியும் பார்க்குறாரு. அவ்வளோதான். குறைந்தபட்ச அரசியல் அறிவு இருக்கணும், மக்களுக்கான சிந்தனை இருக்கணும். வரவங்க போகிறவங்களாம் எனக்காக ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா மக்களுடைய தலையெழுத்து 5 வருஷம் அவங்க கையில் போய் மாட்டிக்கும். 5 வருஷம் மக்கள் கஷ்டப்படணுமா? ஒரு குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட இல்லாத ஆள்கிட்ட 5 வருஷத்தை நம்ம கொடுக்க முடியுமா? உண்மைதான் இல்லை. அவருக்கு ஒரு சாதாரண நடிகர் தான். அவர் சொந்தமாக கூட அவரால் வசனம் பேச முடியாது. ஒரு சினிமா படத்தில் நடிக்கணும்னா கூட ஒரு பாடல் ஆசிரியர் இருக்கணும், கதாசிரியர் இருக்கணும், டைரக்டர் இருக்கணும். இவங்களோட கூட்டு முயற்சியில் தான் ஒரு நடிகர் நடிக்க முடியும். அவர் ஒரு நடிகர் தான். யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை பேசக்கூடிய ஒரு நடிகர். இப்போ இருக்கிற சூழலில் வாய்ப்பு கொடுக்குற நிலைமையில் இல்லை. இங்கே மத கலவரங்களோ மதம் எதுக்கும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. இதுக்கு உறுதிமிக்க ஒரு அரசாங்கம் வேணும். வலுவாக எதிர்த்து நிற்கிறோம். இவங்க நிச்சயமாக முடியாது. எப்படி எடுக்க முடியும்? அவங்களோட பலம் என்னன்னு தெரியல, எத்தனை % ஓட்டு வாங்குறாங்கன்னு தெரியல. நிற்கிட்டாங்க. விஜயகாந்த் வந்தார், ஓட்டு வாங்கினார். ஒரு தொகுதியில் முதல்ல ஜெயிச்சார். கம்பல்சரி ஒரு 10% ஓட்டு வங்கி வாங்கினார். வாங்கி அதுலேருந்து படிப்படியாக கொஞ்சம் உயர்ந்தார். அப்புறம் செட்பேக் ஏற்பட்டு இதானார். ஒரு அரசியல் பண்ணார், மக்களோட அரசியல் பண்ணார். அந்த மாதிரி இவர் பண்ணட்டும், முதல்ல வரட்டும். எவ்வளோ ஜெயிக்கிறாருன்னு பார்ப்போம், எவ்வளோ ஒரு ஆதரவு இருக்குன்னு பார்ப்போம். சும்மா வாயில் இந்த மீடியாவில் சொல்கிறத வச்சு விஜய்க்கு ஆஹா ஓஹோன்னு அப்படி சொல்ல முடியாது. நம்ம ஒரு தலைவர் இது வரைக்கும் நான் ஒரு 6-7 இடத்துல பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையாவது ஒரு கருத்து, மக்களுக்கு தேவையான கருத்து ஏதாவது பேசியிருக்காரான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. வராரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு, அது டைலாக் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கிறாரு. இது சினிமா இல்லை, ஃபீல்டில் வரணும். மக்களுடைய நாடி துடிப்பு மாதிரி அவங்க சொல்லணும். இன்றைக்கி தேவை மக்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும். திமுகவை ஒழிச்சிட்டு இவர் எங்கே போக போகிறாரு? எல்லாமே வாய்ப்பு கொடுக்கலான்னா நீங்கள் என்ன இருக்கிறீங்க? இந்த கரூரில் 41 பேர் இறந்தாங்க. அதை போய் நின்று ஃபேஸ் பண்ண கூட முடியல. ஒரு மாஸ் லீடராக கூட இருக்கட்டும், இல்லை மக்களில் பிரபலமான தலைவராக கூட இருக்கட்டும், ஆனால் என்னன்னு ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துல நிற்கக்கூடிய ஆள் தானே தலைவராக இருக்க முடியும். பாதிக்கப்பட்டதை விட்டுட்டு இவர் இங்கே சென்னைக்கு வந்துட்டு
இருக்கிறாரு. அப்போ எப்படி அவர் மக்களுடைய தலைவரை ஏற்றுக்க முடியும்? ஆல்ரெடி இப்போ இவ்வளோ சொத்து சேர்த்துருக்காருல, என்ன நல்லது பண்ணிருக்காரு விஜய் சொல்லுங்கள்? என்ன பண்ணியிருக்காரு? பப்ளிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுங்கள். சூர்யா ஏன் கட்சி ஆரம்பிக்கக்கூடாதா? எவ்வளோ பேருக்கு தெரியுமா படிப்பு அவர் கொடுத்துன்னு இருக்காரு, அகோரம் ஃபவுண்டேஷன் கொடுத்து. இவர் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு? நான் கேட்ட கேள்வியாக தான், இவ்வளோ சொத்து சம்பாரிச்சிட்டாரு, திடீர்னு இப்போ ஏன் வந்து குதிச்சாரு? சென்ட்ரல் போட்டு டைட் பண்ணிட்டாங்க, அதனால் குதிச்சிருக்காரு. அதான் விஷயம். சினிமா எல்லாருமே தான் நடிக்கிறேன். நீ கூட தான் நடிக்கிறேன், நான் கூட தான் நடிக்கிறேன். ஒக்கோரி கதா கச்சத்தேவனில் நான் கூட தான் நடிச்சிருக்கேன். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன். ஒல்லியாக இருப்பேன். சக்கரை பண்ணி சத்யநாராயண ஹீரோ. எந்த படம் நடித்தாருன்னா அதெல்லாம் பழைய சீனு. சிவாஜி எம்ஜிஆரோட முடிஞ்சிருச்சு. இடையில விஜயகாந்த் ஒரு ஆள் இருந்துச்சு, வாய்ப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த சீன் யாருமே. ரஜினிக்கு இல்லை சொல்லுவாக்கா, ரஜினியே ஏன் ஓரம் கட்டார்? அஜய் அரசியலே வேணான்னு சொல்கிறாரு, போய் அசிங்கப்பட வேணான்னு சொல்லி வேணான்றாரு. எல்லோரும் வரும்போது எல்லாருமே நான் கூட தான் அப்படி தான் சொல்லுவேன். வரும்போது நான் கூட அப்படி தான் சொல்லுவேன். வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். விஜய்க்கு ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நல்லா பேச சொல்லுவார். நல்லா பேச சொல்லு, அதுக்கப்புறம் அரசியல் அனுபவம் வரும். நல்லா பேச சொல்லு ஃபஸ்ட்டு. நீ சொல்கிறத அப்படி போட்டுவிடு, அப்போ அவன் பார்த்து யாராவது கேட்கட்டும். விஜய் வந்தாலும் என்னென்னா, இதோ பள்ளிக்கரங்களில் அவ்வளோ குப்பை கொட்டி கிடக்கு, அங்கே இருக்கிற எவ்வளோ மக்களுக்கு பாதிப்பு இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட்காரனுக்கு எழுதி கொடுக்க போகிறாங்க. அவன் வந்து இவ்வளோ தான் பண்ண முடியும். இப்போ ஒரு குப்பாளுறவங்கிட்ட போய் ஆனால் மாஸ்க்கு போட்டுக்கோங்க, க்ளவுஸ் போட்டுக்கோங்கன்னா அவன் இது பண்ண மாட்டான். கம்பெனியில் தரமாட்டாங்க. கம்பெனியில் போய்ட்டு நாங்கள் இப்படி தாங்க பண்ணுவோம், எங்களோட பட்ஜெட் இவ்வளோ தான், இவ்வளோ இந்த அளவுக்குலாம் எங்களுக்கெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது. அடிப்படை மாற்றம் தான் தேவை. விஜய்லாம் வந்துட்டு அவனா கற்றுக்குட்டி. திமுக குறை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது அறிக்கை விட்டுருக்காரான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும்ல. அறிக்கையை இன்னும் வரைக்கும் விடாமல், அதை பற்றி அவர் இன்ன வரைக்கும் கண்டென்ட்டே பேசலையே. அதை பற்றி பேசாமையே நம்ம இன்னொருத்தர் கட்சி சொல்கிறோன்னா, அது கட்சியை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க தான் உடனே ப்ரொடெக்ஷன் கொடுத்து இது பண்ணது. எதுவும் பண்ணாமலாம் இல்லையே, அவங்களால முடிஞ்சது தான் பண்ணாங்க. கரூர்லேருந்து எப்படி உடனே ஓடினார்? அதுவும் டிஎம்கே பண்ணிச்சுன்னு வரா? எல்லாத்துக்குமே சம்மந்தப்பட்டவங்களே சொல்லக்கூடாதுல்ல. ரூலிங்கில் இருக்கவங்களே சொல்லிகிட்டு இருந்தால், நீ தான் அந்த இடத்த கேட்டிருக்கீங்க, அந்த இடத்த மாற்றி கொடுத்ததை வந்து பண்ணதை நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதுலேருந்து தப்பிச்சு ஃபேஸ் பண்ணி ஒரு 30 நாள் கழித்து தான் வந்து, அதுவும் இங்கே சென்னையில் இருக்க அலுவலகத்துக்கு வர வச்சு பார்க்க வச்சார். அதனால் வந்து ஃபஸ்ட்டு எது வந்தாலும் பிரச்சனைனா, தலைவராக இருந்தாருன்னா இன்ன இடத்துல ஃபேஸ் பண்ணணும். எப்போவுமே அங்கே இருந்துட்டு 2 மணி நேரத்தில் ஓடி போயிட்டார் அப்படின்றது தப்பான செயல். விஜய் வந்து சுயேட்சை நிற்க முடியாது, சரிங்களா? கேபினட் வேணும். ஒன்றும் பிஜேபி இல்லை ஏடிஎம்கே இல்லை திமுக. ஆனால் இப்போ ஏடிஎம்கே கூட்டணி போதா இல்லைன்னு தெரில. ஆனால் கூட்டணி வச்சா தான் விஜய் வந்து எலெக்ஷன் நிற்க முடியும். அவர் அவ்வளோதாங்க. நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் இருப்பேன்னா, எல்லோரும் ஆஃபீஸ்லேயே வீட்லேயும் பண்ணால், நாளைக்கு சட்டசபையே வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் மாற்றிட்டாங்கன்னா எங்கே போவீங்க? எல்லோரும் வாங்க இங்கே வாங்க, யாருப்பா அவர் யார் சபாநாயகரா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன், நம்ம இங்கே வச்சு கூட்டம் நடத்திக்கலான்னு என்ன பண்ணுறது? ஸோ இது விளையாட்டு காரியம் இல்லையா? ஸ்கூல் பசங்க மாதிரி மழை பெஞ்சா வீட்டுள்ளே இருந்துக்கிறது. ரொம்ப டஃப்பான போர்ஷன் வந்ததுனால சரி இந்த எக்ஸாம் போவேன்னா எப்படி கட்டடிக்கிறதுன்னு வீட்டில் இருக்காங்க. அந்த மாதிரி ஏன்னா ஒரு ரீசனுக்காக வீட்டுள்ளே இருந்துக்கிட்டா எப்படி? சுயமாக சிந்திச்சு வந்து அவர் இது வரைக்கும் தனியாக ஏதாவது ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறாரா, ஒரு கதை எழுதியிருக்கிறாரா? ஏதாவது சிந்தனை அறிவு இல்லாத ஒரு ஆளை வந்து நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அது சரியான இதுவே கிடையாது. ஒரு இளைஞர் அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அரசியல் ஆர்வம் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவருக்கு மக்களை வந்து ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி இருக்கான்றது சந்தேகம்தான். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ், பிஜேபி இவங்க வந்து மதத்தின் அடிப்படையில் அரசியலை நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அந்த மதத்தின் அடிப்படையில் நடத்தக்கூடிய அந்த அரசியல் வந்து இதை மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து அதிகமாக பூஸ்டப் பண்ணுறாங்க. மக்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கிறத கெடுத்து அதன் மூலமாக ஏதாச்சும் நம்ம அரசியல் ஆதாயம் தேட முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம்ன்றது ஒரு அமைதியான ஒரு ஊர். இவ்வளோ நாள் அங்கே வந்து என்ன தீபம் ஏற்றாமல் இருந்தாங்களா, இல்லை விளக்கு ஏற்றாமல் இருந்தாங்களா, அந்த ஊர் மக்கள் சாமி கும்பிடாமல் இருந்தாங்களா, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகாமல் இருந்தாங்களா? இப்போ என்ன புதுசாக வந்து ஒரு பிரச்சனை வருது? அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய ஒற்றுமையை கெடுக்கிறதுக்கு இந்த மதவெறி சார்ந்த இந்த பிஜேபி கும்பல் தான் இந்த வேலையை திட்டமிட்டு செய்கிறாங்க. விஜய்க்கு அவ்வளோதான் அறிவு, விஜய் கட்சிக்கும் அவ்வளோதான் அறிவு. அவங்க வந்து திமுக எதிர்ப்புன்னு அவங்க ஒரு அரசியல் நாடகத்தை தான் நடத்துகிறாங்க. திமுக இதில் வந்து எந்த விதத்துலையும் சம்மந்தப்படலை. திமுக வந்து அமைதியாக வந்து மக்கள் எப்பயும் போல் அவங்க சாமி கும்பிட்டு போகணுன்றது தான் அவங்களோட விருப்பம். இதில் வந்து அரசியலே வந்து பிஜேபி தான் அரசியல், மற்ற யாரும் அரசியல் கிடையாது. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாருன்னு தான் எனக்கு தோணுது. அவர் பிஜேபியோட பி டீமாக கூட இருக்கலாம் விஜய்.
மக்களோட யார் ஒன்றி போய் நிற்கிறாங்களோ அவங்க தான் தலைவராக முடியுமே தவிர மக்களுக்கும் இவருக்கும் வந்து ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறார். அதனால் அவர் மக்களோட தலைவராக வர்றதுக்கெல்லாம் சினிமா மோகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். எனக்கு கூட தான் விஜய் பிடிக்கும், நான் படத்தில் பிடிக்கும், அவ்வளோதான். அரசியல் வேறு, சினிமா வேறு. அதை வந்து நம்ம தனியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னங்கிறத புரிஞ்சிடும். திருப்பரங்குன்றம் கூட திமுகவுடைய கவனக்குறைவு, அவங்க சரிதான் அப்படின்ற மாதிரி டிவிகே கட்சிக்காரங்க சொன்னார். அவங்க வந்து அவர் நாஞ்சில் சம்பத் சொன்னார், விஜயே பேசாமல் இருக்கிறதே நல்லது, அவருக்கு அதனுடைய புரிதல் தன்மை கிடையாதுன்னு சொன்னார். அவரும் ஒரு கட்சியினுடைய தலைவர் விஜய்க்கே புரிதல் தன்மை இல்லைன்னு ஒரு அறிவார்ந்த ஆளுன்னு நம்ம நம்பக்கூடிய நாஞ்சில் சம்பத்தே சொல்கிறாருன்னா அவங்க தொண்டர்கள் எந்த அளவில் இருப்பாங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது தான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுக்கல, சினிமாவை பார்த்தாங்க, ரசிகர் பிடிக்கும். இப்போ நான் சொல்லலையா எனக்கு விஜய் பிடிக்கும்ன்ட்டு, அதில் ஒரு ஈர்ப்பில் போகிறாங்களே தவிர அரசியல் வேறு சினிமா துறை வேறுங்கிறத மக்கள் வந்து கவனமாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னாவே அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. எம்ஜிஆர் இருக்கிறாருன்னா எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ்லேருந்து சிஎன் அண்ணாதுரையிலேருந்து 40 வருஷமாக கஷ்டப்பட்டு கலைஞர் கூட இருந்து அப்படி பிரிஞ்சு அரசு கஷ்ட நஷ்டம் சாப்பாட்டுலாம் இல்லாமல் அந்த மாதிரி கஷ்ட நஷ்டம் அனுபவித்து வந்தவர் கலைஞர். அந்த மாதிரி ஒரு சினிமா கம்பெனியாக ஏறி சாப்பாட்டுக்கு இது இல்லாமல் கஷ்டப்பட்டு அரசியல் செலவாக சிஎன் அண்ணாதுரை கூட இருந்து அவ்வளோ வந்து 40 வருஷமாக இருந்து செயல்பட்டு கஷ்டப்பட்டு வந்தவர். இவர் இதுவரையும் 1 மாதம் கஷ்டப்பட்டுருக்காரா? ஸ்ட்ரைட்டாக வந்தவொடனே முதலமைச்சர் ஆகணும்னா அதுதான்ப்பா, ஸ்ட்ரைட்டாக வந்தவொடனே முதலமைச்சர் ஆகணும்னா மக்கள் ஏற்றுக்குமா? உன்ன மாதிரி பசங்க ஏற்றுக்குவாங்க, எங்களை மாதிரி ஆள் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ தான் வந்தானே முதலமைச்சர் செய்து வேலைன்றது தான் வாய்ப்பு கொடுத்து நீ சரியில்லைண்ணா திருப்பி மாற்றிக்கலாமா? 5 வருஷம் அவர் தானே. அதனால் அதெல்லாம் வாய்ப்புலாம் வந்து செயல் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ. ஆனால் மக்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அதான் ஆக்டரான்ற வரைக்கும் தான் விஜயை பார்க்குறாங்க. ஆக்டரை மீறி விஜய் யாரும் பார்க்குறதில்ல. இது வந்து ஏதோ ஃபஸ்ட்டு கிளாஸ் லீடர், காலேஜ் லீடர் அந்த மாதிரி பொறுப்பு இல்லையே, சிஎம் பொறுப்பு எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க முடியும்? எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தான் கொடுக்க முடியும். அதனால் அவர் சினிமாலேயே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட திமுக தான் சரி பண்ணுது, அவங்களுக்கு கவனக்குறைவாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதுதான் நான் என்ன சொல்கிறேன், ஆளுங்கட்சின்னு இருக்க சொல்ல ஆப்போசிட் எல்லாமே அவங்கள பற்றி போஸ்ட்னா தான் அவங்களுக்கு மார்க்கெட் விலை போகும். புரியுதா? இதே ஏடிஎம்கே எடப்பாடி இருந்தாலும் விஜய் அவர் தான் பேசுவார். இப்போ கரண்ட்டில் யார் இருக்கா? அவங்கள தான் பேசி ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லாத பவரில் இல்லாதவங்களை பேசி என்ன பிரயோஜனம் இல்லைல்ல, அதான் விஷயம்.